Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 26 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை பெஞ்சிருது. இப்பயே பாத்தீங்கன்னா டக்குன்னு நல்லாவே இருட்டிடுச்சு இன்னைக்கு. சோ அப்படிதான் இருக்குது இன்னைக்கு கிளைமேட். மழை பெய்யுது, ஓகே, ரொம்ப வெக்கம் இல்லாம அப்படி மைல்டா போயிட்டு இருக்குது. அப்படிதான் இன்னைக்கு டே போயிட்டு இருக்குதுங்க. சரி வாங்க. நேத்து வந்து என்னோட அண்ணனோட சேர்ந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒண்ணு, என்னோட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்துட்டு உங்களோட ஓன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான், அதுதான் நான் நேற்று வந்து ஷேர் பண்ணிருந்தது. ஒரே அண்ணன் தான், அண்ணனும் நானும் தான். அண்ணன் பேரு விஜய், என் பேரு வினிதா. விஜய் வினி அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. சோ அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓன் பிரதரான்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்தது ஒரே அண்ணன், இவங்க கூட பிறந்தது. அதுக்கப்புறம் சித்தி பசங்க அப்படி எல்லாருமே நிறைய இருக்காங்க. சோ அதான். அதுக்கப்புறம் அந்த கஞ்சி வந்து பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சி பண்றாங்கன்னு மில்லட்ஸ்லயோ இதுலயாவது கஞ்சி பண்றதுல தேங்காய் துருவல் போட்டுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி கஞ்சிகள்ல போட்டு குடிக்கலாம், சரிங்களா? சோ அது வந்து நம்ம ராவா தானே சீக்கிரம், சோ அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடலாம், குடிக்கலாம். அப்புறம் ஓட்ஸ் களி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது எதுவுமே கிடையாதுங்க. நார்மலா தண்ணியில ஓட்ஸ் போட்டு கிண்ட வேண்டியதுதான். சால்ட் வேணா போட்டுக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஒரு 5-6 ஸ்பூன் போட்டாலே, 4-5 ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு என்ன கரெக்டா இருக்கும். ஓட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ கலோரிஸ்ங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு நீங்க வச்சிருக்க வீட்டுல எல்லாருக்கும் செய்யறீங்களா, வெஜிடபிள்ஸோட ரைஸ் பண்ணிருக்கீங்க, அந்த ரைஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஓட்ஸ் களி டக்குன்னு பண்ணிடலாம். ரவை களி டக்குன்னு பண்ணிடலாம், கோதுமை ரவை களி டக்குன்னு பண்ணிடலாம். மில்லட் வகைகள் எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்பூன் ஊற வச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு. எந்த மில்லட்ஸ் ஆனாலும் சேம் ரேஷியோ தான், ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. 1 மணி நேரமாவது இல்லைன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கர்ல போட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒண்ணுக்கு 2 மடங்கு வச்சா கொஞ்சம் குழைவா அந்த இது மாதிரி இருக்கும். நீங்க 1.5 மடங்கு 1 மடங்கு அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு நாள் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிலருக்கு பருக்கையா இருந்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு குழைவா இருந்தா பிடிக்கும். ஏன்னா மில்லட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் குத்துற மாதிரி இருக்கும். ஊற வச்சுட்டுமே ஒரு நல்லா கொஞ்சம் லைட்டா வந்து மலர்ந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதனால நாங்க அப்படி சாப்பிடுறது. சோ அதனால பாத்துக்கோங்க, சரிங்களா? சோ மில்லட்ஸ் எல்லாருமே சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம், டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் வந்து பண்ணிக்கலாம், பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம். சோ நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க வெயிட் லாஸ்ல. அது நம்ம கொண்டு போறதுல இருக்கு. நான் நிறைய இத்தனை சேனல்ஸ்ல டெய்லியும் அடிக்கடி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருக்கேன்னா எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான். சோ உங்க அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். இதா கடைசியா பேசிக்கலாம். லாஸ்டா இதை சொல்றேன். மொச்சக்கொட்டைன்னு சொல்லிட்டு அப்படிதான் நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொச்சக்கொட்டை பல்லகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்குல்ல. எங்க ஊர் சைடு மொச்சக்கொட்டை தாங்க சொல்லுவோம். ஒரு சிலர் மொச்சப்பயிரிடுவாங்க, மொச்சக்காய், மொச்சப்பயிர்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம். எனக்குலாம் அது ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அந்த கருவாடு கருணக்கிழங்கு எல்லாம் போட்டு அந்த இது வச்சோன்னு வச்சுக்கோங்க, மொச்சக்கொட்டை குழம்பு செம்மையா இருக்கும். ஃபேவரெட்டுங்க எனக்குலாம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். பயறு வகைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு பயறு வகையே பிடிக்காது. எப்படிதான் அது பிடிக்காம இருக்காங்கன்னு தெரியல எனக்குலாம். பயறு வகையெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கேரளால இருந்து புவனேஸ்வரி சிஸ்டர் ஊருக்கு போயிருந்த சிஸ்டர், உங்களோட வீடியோ பார்க்க முடியல, இப்பதான் 1 by 1 பாத்துட்டு இருக்கேன். அக்கா பொண்ணோட மேரேஜ் ரொம்ப நல்லா முடிஞ்சது, அவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான். சோ நல்லபடியா முடிஞ்சது சிஸ்டர். சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்களேன், ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வீடியோ 1 by 1 பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு நம்ம வீடியோ பிடிக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாக சந்தோஷமா இருக்குதுங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் லாஸ் பத்தி ஒருத்தவங்க எனக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, பெல்லி ஃபேட்டுக்காக கேட்டாங்க. பெல்லி ஃபேட் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க வந்து உங்களோட ஐடியல் வெயிட் நோக்கி போகும்போது கண்டிப்பா குறையும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் டெய்லி நான் அடுத்ததான் சொல்லிட்டு இருக்கேன், கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி இதெல்லாமே ரெகுலரா எடுத்துக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணிட்டு நம்ம வந்து சுடுதண்ணில போட்டு குடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சின்னமன் சுருள் பட்டை இருக்கு இல்லையா, சுருள் பட்டைய
கொதிக்க வச்சு குடிக்கிறது, அதை அப்படியே போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். டெய்லி வந்து இந்த சீரக சோம்பு தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எது உங்களுக்கு முடியுதோ அதை ரெகுலரா பண்ணுங்க. உங்களோட வெயிட் ஐடியல் வெயிட் வரையில் நல்லாவே உங்களுக்கு வயிறு கம்மியாகும். ஸோ அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு வந்து கால் ஜாயின்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சிஸ்டர், அதனால என்னால வாக்கிங் வந்து பண்ண முடியல. கண்டிப்பா ஓகே சிஸ்டர், நீங்க வந்து டயட்லயே கரெக்டா இருந்து ஃபாலோ பண்ணி குறைச்சிடலாம். அதான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அதுதான். சரிங்களா? ரைஸ் வந்து எடுத்துக்கவே கூடாதா வெயிட் லாஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, நீங்க வந்து எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் கொடுக்காது, ஒன்லி கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனாலதான். ஸோ நமக்கு வந்து ஃபைபர் வேணும். அதுக்கு வந்து மில்லட்ஸ் வகைகள் எல்லாமே இருக்கு இல்லையா, கம்பு, கேப்ப, கோதுமை, அப்புறம் இது திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, இது இந்த மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 ஸ்பூன் போட்டா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எனாஃப் ஆயிடும். ஸோ அது வந்து ரொம்ப செலவெல்லாம் ஆகாது உங்க ஒரு ஆளுக்குன்னா. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் வந்து பண்ணி கொடுத்து சாப்பிட மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் கொடுத்து சமாளிச்சிடுறது. ஆனா சரி நானும் விட்டுறது. நம்ம ஏதோ சொல்ல ஒரு படம் ஒரு டயலாக் இருக்குல்ல, எளிதா காயுதுல எலி புளிக்க ஜெந்தியம் காயுதுன்ற மாதிரி நான் விட்டு வேணாடு. சரி ஒயிட் ரைஸ் அது கூட நம்ம வேற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு. ஆனா மில்லட் வகைகளை எங்க அம்மாச்சிக்கெல்லாம், என்னோட மாமியார் இருக்காங்களா, அம்மாச்சிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குத்துற மாதிரி பருக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. சோ அது கொஞ்சம், ஆனா நல்லா குழம்புலாம் போட்டு பசஞ்சா எனக்கு பிடிச்சு போச்சு. நமக்கு வந்து பிடிச்சிட்டாலே ஆகணும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும். ஆனா குழம்புகளோட சாப்பிட எல்லாருக்குமே அது பிடிக்காது இல்லையா? இப்ப கம்பேர் பண்ணும்போது ஒயிட் ரைஸ் நல்லா தான் தெரியும் அந்த மாதிரி. சோ அதனால நமக்கு மட்டும்னா நமக்கு வந்து அவ்வளவு இதெல்லாம் ஆகாது. டக்குனு ஒரு 4-5 ஸ்பூன் போட்டோமா, ஊற வச்சோமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு குக்கர்ல வச்சோமா, முடிச்சுக்கலாம். சரிங்களா? சியா சீட், சியா சீட் வந்து குடிக்கலாமா வெயிட் லாஸ்க்கு? கண்டிப்பா. சியா சீடு, சப்ஜா சீட்லாம் ஃபைபர் நிறைய இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்லதுதான். என்ன பண்ணணும்னா நைட்டு நீங்க ஊற வச்சுக்கலாம், இல்ல ஒரு 3 ஹவர்ஸ் இல்ல 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஊற வச்சாலும் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான். அதை நீங்க வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அதுல வந்து அதை சியா சீடு இதை போட்டுட்டு ஊற வச்சதை போட்டுட்டு உப்பு போட்டு குடிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா நீங்க வெது வெதுப்பான தண்ணியில போட்டுட்டு குடிக்கலாம். நம்ம இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸாவே சாப்பிடுங்க. நான் எப்பவுமே அதான் சொல்றது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் பண்ணி குடிக்கிறது ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு அப்படித்தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஃப்ரூட்ஸா சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதெல்லாம் நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். ஸோ அதுதான், அது ஜூஸ் பண்ணும்போது நார்ச்சத்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அப்படி ஜூஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த சியா சீடை ஊற வச்சு போட்டு குடிங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபைபர் ஆட் ஆகும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன். புரிஞ்சுக்கலாம்? சியா சீடோ சப்ஜா சீடோ எதுனாலுமே. வாக்கிங் வந்து 1 ஹவருக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாமா? கண்டிப்பா. அது நம்மளோட திறமை பொறுத்துதான் இருக்கு. எவ்வளவு கலோரிஸ் பர்ன் பண்றோமோ அவ்வளவுக்கு நல்லதுதான். சோ உங்களுக்கு நீங்க ஓவரா நீங்க உங்களை வந்து டயர்ட் பண்ணிக்காதீங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ரொம்ப டயர்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மறுநாள் அதை பண்ணணும்னு தோணாது, ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அப்புறம் ரெகுலரா பண்றதை விட்டுருவோம். சோ அதுக்கேத்தாப்புல பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம், கண்டிப்பா தப்பே கிடையாது. எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளவு நல்லதுதான் நமக்கு. இது வந்து சாமை அரிசியா திணை அரிசியான்னு கேட்டாங்க. சாமை தான் போட்டிருந்தது சிஸ்டர். ஆல்மோஸ்ட் எல்லா அரிசியுமே ஒரே மாதிரி இருக்கும் இது மில்லட்ஸ்ல. நான் ரெண்டையும் கையில எல்லாம் வச்சு பார்ப்பேன், எப்படிதான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கலாம் யோசிப்பேன். சோ ஆனா இது வேற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அதுதான். ஆனா எல்லா அரிசிக்குமே ஒரே மாதிரி ரேஷியோ தான். சோ அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? வீடியோ வந்து கட் பண்ணிட்டு அகைன் வந்து எடுக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணாங்க, என்ன எதுவும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக. ஸோ அதனாலதான் கட்சி பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம், வெயிட் கெயினுக்கு தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். இப்போ நட்ஸ் ஜூஸ் எல்லாம் பண்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, எல்லா வகையான நட்ஸ், பாதாம், அப்புறம் வந்து பிஸ்தா, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, அது பேர் என்னங்க, இந்த அத்திப்பழம், இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலைல அடிச்சு குடிக்கலாம். அந்த பேரிச்சம்பழத்தோடையும் அந்த உலர்த்தாச்சையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இனிப்பு சுவையை கொடுக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி காலைல அடிச்சு குடிச்சிடலாம். அதுலயே மில்க்கும் வாழைப்பழமும் போட்டா வெயிட் கெயினுக்கு. ஸோ அதனால வாழைப்பழம் வந்து வெயிட் கெயினுக்கு. ஸோ அதனால சாப்பிட வேண்டாம். ஒரு சிலர் வந்து செவ்வாழை சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. செவ்வாழையில கொஞ்சம் ஃபைபர் இருக்கு. ஸோ அது மட்டும் 1 சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம்.
அப்புறம் வந்து கை வந்து ரொம்ப பெருசா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கைக்கானது இந்த சுத்துற மாதிரி எக்ஸசைஸ் இல்லைன்னா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் நல்லா கை வீசி நடங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் சரிங்களா. கரெக்டான டயட் இருந்து வாக்கிங் நல்லா பண்ணுங்க, ஆக்டிவா பண்ணுங்க. மெதுவா அப்படி நடக்கிறது வந்து வாக்கிங் கிடையாது, நல்லா கையை வீசி வீசி நடங்க சரிங்களா. அதுதான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4-5 ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருக்கேன், எல்லா ரெசிபியும் போட்டுக்கலாம், போன் வந்து ஸ்டோரேஜ் ஆயிடுதுங்க. அதனால 4-5 ரெசிபி டெய்லி ஒரு 4 ஷார்ட்ஸ் போடுறேன், எனக்கு டைம் அப்படியே ஓடிடுதுங்க எனக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து பிஸியா வச்சுக்கோங்க. ஸோ அப்ப வந்து உங்களை வந்து எந்த திங்கிங்குமே இருக்காது. ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அவ்வளவுதான். சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய தண்ணி குடிங்க எல்லாருமே சரிங்களா. 1 மணி நேரம் கரெக்டா வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. ஸோ கரெக்டா கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனா பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் அகைன் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு 4 days தான் இருக்குது, 20 days 26 வந்துட்டோம், இன்னும் 4 days தான் இருக்குது. ஐ திங்க் வந்து நான் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை வரைக்கும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அதுக்குள்ள 30 days முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல கத்துக்கோங்க, என்ன ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் போடுவேன், அதுலயே நீங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுவேன். இருந்தாலும் சொல்றேன், டைம் எப்பவுமே வந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நான் வந்து இவ்வளவு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சிஸ்டர், எங்களுக்கு புரியுது. ரொம்ப சிம்பிளான ஒரு டயட்டா இருக்குது, டயட் மாதிரி எங்களுக்கு தெரியல, நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு, சூப்பரான வெயிட் லாஸ் ஆகுது அப்படி நிறைய பேர் சொல்றீங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் இப்போ இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பரா வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம் சரிங்களா. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப ஈஸியா. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இந்த சேலஞ்சுக்குள்ளதுன்னா அவ்வளோ எனக்கு ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் வந்து ஏன்னா அந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்தியா சாப்பிட்றோம், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இது இந்த சோறு அரிசி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேசியா எரிச்சலா சோம்பேறியா இருக்கிற மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு சொல்லுங்க. நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி, எனக்கும் அப்படிதான் சிஸ்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே அதனால ஃபைபர் உள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து புரோட்டீன் ஃபைபரை வந்து எடுங்க, நல்லா மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம பிற்காலத்துக்கு அதுதான் நமக்கு நல்லது. பட்டினி கடந்து ஒரு சிலர் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் சாகுறாங்க, அதெல்லாம் ரொம்ப தவறு. கரெக்டா ஃபாலோ பண்ணி ஹெல்தியா சாப்பிட்டே நம்ம வெயிட்ட ஸ்லோவா குறைச்சாலும் பரவாயில்ல, ஆனா நமக்கு நல்ல ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்ட்டு. பிசிஓடி, பிசிஓஸ், தைராய்டு, இது எல்லா பிரச்சனையுமே, சுகர் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும். தைராய்டுக்கு முன்னாடி சில உணவுகள் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொக்கோலி, காலிஃபிளவரு, அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு, சோயா சங்க்ஸ் அதாவது மீன் மேக்கரு, அப்புறம் வந்து அந்த மீன் மேக்கர்ல பண்ற டோஃபு, அந்த டோஃபு மீன்ஸ் அந்த பன்னீர் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் வந்து சாப்பிடக்கூடாது. மற்றபடி எதுவுமே கிடையாது சரிங்களா. ஸோ பாதாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க காலையில. அதுவே நீங்க வந்து வறுத்துட்டு அப்படியே கூட சாப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து ஓகேவா. சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் கேளுங்க, அடுத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.45 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருள் பட்டை இருக்கு இல்லையா, நார்மல் பட்டையை விட சுருள் பட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. அதை போட்டு கொஞ்சம் டீ தூள் போட்டு நல்லா பெரிய சுருள் பட்டையே போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வந்து குடிக்கலாம். நீங்கள் டீ தூள் போடணும்லாம் அவசியம் கிடையாது, அவ்வளோதான். வித்தவுட் சுகர். இதில் நீங்கள் வந்து லெமன் கூட புளிஞ்சு குடிக்கலாம் சரிங்களா. அதாவது காலைல குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி தான் வந்து ஊற்றுறேன் லஞ்ச் பாக்ஸ்க்காக. ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு ஆஃபீஸு, கவனுக்கு லீவு தான். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு வதக்கு சட்னிங்க, எப்பவும் போல கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வதக்கியாச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இங்கிட்டும் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன்னா அதை வந்து எடுத்துடலான்ட்டு அதையும் எடுத்தாச்சு. எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் நான் வந்து இந்த எண்ணெய்லாம் வந்து தடவ மாட்டேங்க. நார்மலாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் காட்டிட்டு பேக் சைடு தண்ணியில் காட்டிட்டு அப்படியே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பூன் வச்சு சூப்பராக வந்துடும். சட்னியும் சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் கவனுக்கும் வந்து பால்லாம் ஆற்றி கொடுத்து அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பால் இது 2 பேருக்கும் அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கு இட்லி, சட்னி, காஃபி எல்லாமே வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு இட்லி, சட்னி எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு காலையில் இட்லி சாப்பிட்டுட்டே வந்து போனாங்க.
ஏன்னா மதியம் கிடைக்குதோ நம்ம நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இவங்கள்ட்ட அவங்க கொண்டு வந்த ரொட்டியை கொடுத்துருவாங்க, சப்பாத்தியை. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து 1 hour வந்து வாக்கிங் வந்து பண்ணிவிடுங்க. ஏதாவது சாங்ஸ் ஏதாவது கேட்டுகிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. அதுக்கப்புறமா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஆப்பிளும் கொய்யாக்காவும் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, கொய்யாக்கா ஒரு பழுக்க விட்டா எனக்கு பிடிக்காது. பழுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி காயாக சாப்பிட்றது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொய்யாக்கா, ஒரு ஆப்பிள் நல்லா பெருசு, அதுக்கப்புறம் 2மே பெருசு பெருசாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5 பாதாம் 5 பிஸ்தா வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணியாச்சு குளிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு 11 மணிக்கு போல் அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலான்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தான் வந்து களைஞ்சு ஊற வைக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் களைஞ்சு ஊற வச்சுட்டேன். அப்புறம் சரி மிஷினில் துணியை போட்டுடலாம் அப்படின்ட்டு துணியை வந்து மிஷினில் மாடியில் இருக்க ரூமில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து நேற்று காய போட்டிருந்தோம்ல துணி, அதை எடுத்து வச்சுருந்தாங்க வச்சு. ஸோ அதையும் அள்ளிட்டு வந்து கீழே வந்து மடித்து வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாதத்துக்கு இன்றைக்கி வந்து கொள்ளு ரசம் தான் வந்து பண்ண போகிறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொள்ளு, ரொம்ப நல்லதுங்க. நிறைய நார்ச்சத்து இருக்குது. கொள்ளு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. அது நல்லா பலன்னு வாசனை வந்து வரும். அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாருக்கு வந்து சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் குறப்பா, சரிங்களா. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துருக்கேன், வரமல்லி தான். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 பச்சை மிளகா இல்லை 1 பச்சை மிளகா கூட போதும், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூண்டாக இருக்கும், நான் ஒரு 5 பல்லு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் 10 பல்லு போடலாம். இது எல்லாமே நல்லா குறப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமா லெமன் சைஸ் புளி, ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா கையிலே கரைச்சி எடுத்துக்கிறேன், சரிங்களா. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் வந்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குறப்பா அரைச்சி வச்சிருக்க அந்த ரசம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொள்ளு மிக்ஸ், அதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் அந்த தக்காளியும் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு போட்டு அப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம், சரிங்களா. ஆல்ரெடி வறுத்துட்டோம் கொள்ளு, இருந்தாலும் ஒரு கொதி விட்டுக்கிட்டோம். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து கொத்தமல்லி தலையை ஃபர்ஸ்ட் போடாமல் விட்டுட்டேன், அதையும் போட்டு விட்டுட்டேன். கொதிச்சதுக்கப்புறமும் போடலாம், முன்னாடியும் போடலாம். ஸோ முன்னாடி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். கொள்ளு ரசம் சிறப்பாக வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து குக்கருக்கு மாற்றி அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா வெண்டைக்காய் தான் பொரிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணி அந்த சைடு தூக்கி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சுடு பண்ணிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ண வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்குல்ல, நல்லா போட்டு சுருளை வதக்கி விடணும். நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சரி வதங்கட்டும் அப்படின்னு போட்டுட்டு அடுப்பில் நான் வந்து மிஷினில் போட்ட துணி எல்லாம் வந்து காய போட்டுடலான்னு காய போட்டு விட்டுட்டேங்க. ஆமாம், அப்புறம் மழை வந்துடும், திடுக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயில் போடுதேன்னு போட்டு விட்டு வந்துட்டேன். அப்புறமா வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அந்த பிசு தன்மை போனதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி சுருள வதக்கி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவல் தான் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 4-5 ஸ்பூனு. அதை வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக ரெடி ஆகிடும்.
அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் குக்கரில் வச்ச சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்துட்டு கொள்ளு ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரி எல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவள் பாருங்களேன், நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வச்சோம், எவ்வளோ அழகாக பொழுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சிகப்பவல் எடுத்தால் இன்னுமே பெஸ்ட்டு தான் சரிங்களா. அதுக்கப்புறம் அவல் போட்டு அந்த அவலை எடுத்து போட்டு அந்த கொள்ளு ரசம் நிறைய ஊற்றி வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ராஜ்மா வந்து அம்மாச்சி பண்ணியிருந்தாங்க. ராஜ்மா பயிர் இருக்கு இல்லையா, அது ப்ரோட்டீனுக்காக அதை எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு சூப்பராக நிறைய வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்டேங்க. அதில் அமுக்கி இருக்குது. ஸோ கையோட அப்புறம் பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு பாருங்களேன். திடீர்னு நல்லா வெயில் போட்டுட்டு இருக்கோங்க, அப்புறம் மழை வரும். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸுக்கு இதெல்லாமே. அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவனை கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்ட்டு அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு ஈவினிங் டைம் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமா சரி நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு கொய்யாக்காய் தான் எடுத்துக்கிறேன். கொய்யாக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோலாம் எடுத்து அதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆயிடுச்சு 6:30 to 7 அம்மாச்சி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க, சும்மா பெரட்டல் மாதிரி பண்ணது. ஆயில் கம்மியாக தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் அது அந்த சிக்கன் கொஞ்சம் 5-6 பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொள்ளு ரசத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவங்களுக்கும் கொள்ளு ரசம் இருக்குது, கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் இருக்குது, அப்புறம் இந்த சிக்கனு எல்லாமே இருக்கா. ஸோ அதை வச்சு ரைஸ் எல்லாம் வச்சு ஓட்டிடலான்ட்டு டின்னர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். கிச்சன் வேலை எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க, நிறைய தண்ணி மட்டும் குடிங்க சரிங்களா. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.